ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட மிஷினில் நூல் அடிக்கடி கட் ஆகுதா, நூல் சிக்காகிட்டே இருக்கா? அப்போ இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். முதல்ல பாபின் கேஸை வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் எனக்கு அதிகமாக நூல் சிக்காக இருக்குது. நூல் இழுக்கும்போது ரொம்ப டைட்டாக வருது. நம்ம கீழே நூல் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த கம்பி எனக்கு வெளியில் எடுத்த மாதிரி இருக்குது. அதை தான் இப்போ நம்ம சரி பண்ண போகிறோம். இப்போ கேஸில் உள்ள நட்டை தான் நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு பாபின் இருக்கு இல்லையா, அதை வச்சே நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த நட்டை பத்திரமா வைங்க, ஏன்னா அது ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நூல் ஜாயின் பண்ணுற எண்டில் அந்த கம்பி வெளியில் வந்த மாதிரி இருக்குது. அது உள்ளே வந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நூல் நமக்கு சிக்காகாமல் வரும். நூல் ஜாயின் பண்ணுற எண்டில் நமக்கு கம்பி இருக்கு இல்லையா, அந்த கம்பியை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்லைடை லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா அது வெளியில் வந்துடும். வெளியில் வந்ததுக்கப்புறம் கீழே இருக்க ஸ்லைடையும் மெதுவாக எடுத்துக்கோங்க. உள்ளே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கு கீழே விழுந்துடாமல் அப்படியே அதிலே கீழே வச்சுருங்க. இப்போ நம்ம அந்த கம்பியை தான் வளைச்சி விட போகிறோம். அதுக்கு கட்டிங் பிளேடு வச்சு லைட்டாக அதை வளைச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. லைட்டாக அதை வளைஞ்ச மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ அவ்வளோதான். நம்ம இப்போ மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த ஸ்ப்ரிங் கீழே விழுந்துடாமல் மெதுவாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். மேலே உள்ள ஸ்லைடை லைட்டாக ஹோல்ஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அது தானாகவே ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கம்பி வெளியில் இருந்தது இப்போ நல்லா உள்ளே போயிருக்கு. அந்த நெட்டை மறுபடியும் போட்டு மெதுவாக பாபின் வச்சு நீங்கள் டைட் பண்ணி விட்டுக்கோங்க. பாபின் கேஸில் எப்பயுமே நூல் ஃபிக்ஸ் பண்ணும்போது ரைட் சைட் பார்த்த மாதிரி தான் நூல் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அது ஒரே ஆங்கிளில் ரொட்டேட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.